இப்போ நம்ம கைடன்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 9 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100-200 சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. வணக்கம் மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வரலயா மியூசிக் அகாடமி எப்படி போயிட்டுருக்கு? இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணதோட இப்போ நல்லா போயிட்டுருக்கு. கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட் சேனல். நாங்கள் வந்து அகாடமி இங்கே வச்சுருக்கோம். வந்து மியூசிக் சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஆன்லைனில் நிறைய சொல்லி கொடுக்குறோம். வேறு கண்ட்ரீஸ், வேறு பிளேசஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஸோ வி வாண்ட் டு மோர் பப்ளிக்காக வந்து இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வி ஸ்டார்டட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பித்த போது ரொம்ப வந்து பிக்கப் ஆகலை, ஏன்னா நிறைய இது எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய கைடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி குட், நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கைடன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க? ஆக்சுவலாக ஐ திங்க் அரௌண்ட் 100 கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட. ஓகே, இப்போ நம்ம கைடன்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 9 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னா. உங்களுக்குமே டைம் இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது பேக்கப்பில். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு 9 வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100-200 சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டென்ட் எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து எவ்ரி திங் வந்து நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். வந்து ஸோ எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகணும், ஃப்ளோ ஆஃப் த கண்டென்ட் மெயின்லி எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்த மாதிரி டாபிக் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் கொடுத்தா பெட்டராக இருக்கும், இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். யூடியூப்ல என்ன பண்ணணும், ஸோ அந்த டெக்னிக்லாம் எனக்கு தெரியல பேசிக்கலி. ஸோ அது வந்து உங்ககிட்ட நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன், வந்து எப்படி பண்ணணும் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட சேனல் க்ரோ ஆக ஆரம்பிச்சு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுமே அவங்க சேனலை க்ரோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க as soon as possible. உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாதிரியே அவங்களுக்கும் வரும். அப்படி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங்னால என்ன எஃபோர்ட் ஆயிட போகுதுன்றதை நானுமே சொல்லிடுறேன். அதை நீங்களும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் சேனலில் எப்படி ஒர்க் பண்ணேன்றதை அதை பார்க்குற ஆடியன்ஸுமே கற்றுக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து யூடியூப்பில் நினைக்கிறாங்க எல்லாருமே, நான் ஒரு வீடியோ போட்டால் வைரல் ஆகணும்ப்பா, எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வேணும்ப்பா அப்படின்றதுக்காகவே சில பேர் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு யதார்த்தமான விஷயம், யூடியூப்ன்றதுமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், நம்ம ஏரியாவில் எல்லாருமே வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக தான் இருக்காங்க. அங்கே போய் நம்ம நான்வெஜ் ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என் கடைக்கு கூட்டமே வர மாட்டேங்குதுன்னா எப்படி வரும்? ஸோ அந்தந்த நீச்சை பொறுத்து ஒரு நீச்சுக்கு ஆடியன்ஸ் சைஸ் அப்படின்றது இருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மில்லியன் கணக்கில் ஆடியன்ஸ் சைஸ் இருப்பாங்க. அதுவே உங்கள் சேனல் மியூசிக் சேனல்ன்ற போது மியூசிக்கை நான் கற்றுக்கணும், அதை வந்து என்னோடய பேஷன் ஆக்கணும், மேபி அதை வச்சு ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்படின்ற ஆடியன்ஸை தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக டார்கெட் ஆடியன்ஸ் சின்னதாக தான் இருப்பாங்க, போக போக தான் க்ரோ பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதே ரிசல்ட் இப்போ நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட்னால நீங்கள் அந்த வெயிட் பண்ணிங்க இல்லையா, நமக்கு ஒரு எஃபோர்ட் வரும் அப்படின்னு, அதனால தான். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி டெல்லிங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஸ்டோரி டெல்லிங் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அந்த வீடியோ தான். அந்த 32,000 வியூஸ் போயிருக்குல்ல. ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து நான் பண்ணது. ஸோ அதுதான் வந்து மெயினாக வியூ போயிருக்கு, நல்லா வந்து போயிருக்கு. சூப்பர் சூப்பர். ஸ்டோரி டெல்லிங்கில் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ ஞாபகம் இருக்குது, என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் கண்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணும், ஸோ அதுக்கான சொல்யூஷன், அதுக்கப்புறம் ரிசல்ட். ஸோ இந்த நாளைக்கும் நம்ம கொண்டு போகணும். எக்ஸாக்டாக இதே தான் கான்டெக்ஸ்ட். நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம், இது யாருக்கு உண்டான வீடியோன்றதை வீடியோட ஆரம்பத்துலேயே ஒரு கான்டெக்ஸ்டாக சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா தம்ப்நெயிலை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க வர்றாங்க. ஸோ மிஸ்மேட்ச் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நீங்கள் சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வருது. ரெண்டாவது, உங்களுக்கு வர்ற சேலஞ்ச் வந்து உங்கள் ஆடியன்ஸுக்குமே வந்திருக்கும். அந்த ப்ராப்ளம்னால தான் இந்த வீடியோவே கிளிக் பண்ணி பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்த ப்ராப்ளம் ஆடியன்ஸோட ப்ராப்ளம் ரிலேட் ஆகுது அப்படின்னாலே ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பார்க்குறோம், ஸ்டோரி டெல்லிங் முக்கியம்ப்பா ஒரு சேனலுக்கு, ஒரு சேனல் வந்து நல்லா பேசணும், ஃபுல்லாக ஆடியன்ஸை பார்க்க வச்சா வியூஸ் போயிடும்ன்றது ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா? ஒரு ஆப்பில் எப்படி ஃப்ரண்ட் எண்ட் வந்து நல்லா இருந்தால் பேக் எண்ட் கோடிங் வந்து சூப்பராக போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் யூடியூபுமே. நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறீங்க, நான் அதை அப்படியே கொண்டு போய் பேக் எண்டில் பார்ப்பேன். நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் பேச உங்களுடைய அனலிட்டிக்ஸில் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கிராஃப்ன்றது ஃப்ளாட் ஆகிட்டே வரும், ரொம்ப டவுன் ஆகாமல் ஃப்ளாட் ஆகும். அதுதான் யூடியூபுக்கு தேவை. அந்த என்கேஜ்மெண்ட் அதிகமாச்சுனாலே அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு எப்போவுமே வியூஸ் வந்து 300 200 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 9 வீடியோ, எக்ஸ்பெஷலி அந்த ஒரு வீடியோ பிக்கப் ஆன வீடியோ இப்போ 32,000 வியூஸ் கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ரீச் ஆனதுக்கப்புறமா ஓவரால் சேனல்லையே பார்க்கும்போது இந்த 9 வீடியோ ஆவரேஜ் ஒரு 600 வியூஸ் கிட்ட போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வீடியோவுமே 1600 எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய சேனல்ல இருந்து என்ன மாற்றம் கொண்டு வந்து நினைக்கிறீங்க இந்த 9 வீடியோல? நிறைய கரெக்ட் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி கொண்டு வந்தோம். அதான் மெயின். வந்து அது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங்ல வந்து கரெக்ட் ஆடியன்ஸ் எப்படி வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுதான் மெயின் அப்படின்றது என்னோட ஃபீலிங் வந்து. ஸோ கரெக்ட் ஆடியன்ஸ் வந்து கொண்டு வந்தோம், அதனால வந்து சேனல் க்ரோ ஆக ஆரம்பிச்சதுன்றது என்னோட வியூ. எஸ், எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னது தான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஆனால் டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும், எக்ஸ்பெஷலி யாராக இருந்தாலுமே. அந்த டைமை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அதுதான் ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஸோ அந்த டைம் எடுக்க தான் நானுமே சேனலில் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, உங்களால் எப்படி வீடியோ மேக் பண்ண முடியும் அப்படின்றது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல ஒரு வீடியோக்கு நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டீங்க, பட் அந்த எஃபோர்ட் வந்து இப்போது வேஸ்ட் ஆகலை உங்கள் சேனலில். ஓகேங்களா? ஏன்னா ஆரம்பித்த புதுசில் நான்லாம் வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டோம், ஆனால் 100 வியூஸ் தான் போச்சு. கரெக்டாக? அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிட்டு வந்தது. நம்ம இந்த இடத்துல பெரிய மேஜிக்லாம் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் லேர்ன் பண்ண விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் மேபி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து பெட்டரா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எப்படி டெலிவர் பண்றது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணி டெலிவர் பண்றது ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணோம் வீடியோஸ்ல. கரெக்ட். ஸோ இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து மியூசிக் சேனல் வச்சுருப்பாங்க, மேபி நிறைய பிஸ்னஸை பேஸ் பண்ண சேனல் வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அவங்க சேனல் க்ரோ ஆகலை அப்படின்ற போது நான் கொடுக்குற சப்போர்ட் மேபி அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்கள், ஒரு ரிவ்யூ மாதிரி. நீங்க வந்து மெயின் சப்போர்ட் வந்து நான் எங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணுன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது அதுதான். வந்து என்னோட பாயிண்ட்ல வந்து அது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ தட் இஸ் அ மெயின் திங் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் எப்படி ஃப்ளோ கொண்டு போகணும், எப்படி வந்து கண்டென்ட்டை எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அது இல்லாத தம்ப்நெயில், எப்படி வந்து நல்ல தம்ப்நெயில் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ஸ்மால் திங்ஸ் தான், அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே குட்டி திங்ஸ், பட் தட் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தது. கரெக்ட். இப்போ வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு உங்களுக்கு? 2000+ வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு 4-5 வீடியோ போட்டோம்னா மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்கிடலாம். ஓகே. சோ அது மெயின் எய்ம் கிடையாது. எனக்கு வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதான் வந்து மெயின் எய்ம். மானிட்டைசேஷன் எஸ் வந்து அது ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி எனக்கு வந்து I'll be happy. சூப்பருங்க.